Hi friends, welcome back to Birla's Parve. இன்னைக்கு wheels on table எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படினா நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல most of the people வந்து கேக்குற ஒரு क्वेश्चन என்ன அப்படினா மெயின்டனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கும். Of course நீங்க கார் வாங்க போறீங்க அப்படினா இந்த ஒரு क्वेश्चन உங்க மைண்ட்ல வந்து கண்டிப்பா வரும் அப்படினு சொல்லலாம். அப்ப எல்லா பிராண்ட்லயும் எல்லா செக்மெண்ட்டுக்கும் காமனா மெயின்டனன்ஸ் காஸ்ட் இருக்கும் அப்படினு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஒரு செக்மெண்ட்ல ஒரு பிராண்ட் வந்து பெட்டரா வந்து மெயின்டனன்ஸ் காஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை செக்மெண்ட்லயும் ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் எந்த பிராண்ட் சீப்பான மெயின்டனன்ஸ் அதாவது ஒரு அஃபோர்டபுளான மெயின்டனன்ஸ் காஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கறத ஒரு ரேங்கிங் பேஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் நமக்கு பண்றாரு. பிராண்ட் வைஸ் அதுவும் இந்த செக்மெண்ட் வைஸ் வந்து நம்ம மெயின்டனன்ஸ் காஸ்ட் மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். பட் அதோட ரியாலிட்டி எப்படி? அப்படிதானா? அது எப்படி? ஆமாம் சார், அது வந்து மாறும். அதாவது ஏன்னா இப்போ வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபோர்டு இருந்தது. ஃபோர்டு இருந்தப்போ அவங்க நிறைய லோக்கல் மேனுஃபேக்சர் ஸ்மால் ஸ்கேல் வெஹிக்கிள்ஸில் பண்ணாங்க. ஸோ அப்போ பண்ணப்போ ஆக்சுவலாக அவங்க ரொம்ப அஃபோர்டபுளாக சீப்பாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் மாருதியுமே அரினா, அதாவது இப்போ அரினாவாக இருக்குது, அது வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது. இப்போ நெக்ஸா வரப்போ கொஞ்சம் மாறுது. இவன் தான் ஒரே பிராண்டாக இருந்தாலும் அவங்க அந்த பிராண்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதோட காஸ்ட்டு, அவங்களோட சப்ளையர்ஸ் எல்லாமே மாறுறாங்க. அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது வந்து எஸ்யூவி அப்படின்னு வந்துட்டாவே கொஞ்சம் அப்படியே காஸ்ட் மேல ஏறதான் செய்யுது. அது எல்லா பிராண்ட்லயும் அப்படிதான் வச்சிருக்காங்க. கரெக்ட். அப்போ இந்த அனாலிசிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த காஸ்ட் ஸ்டடிக்கு ஜென்ரல் சர்வீஸை மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்கள் போய் உங்கள் காரை சர்வீஸ் கொடுக்குறீங்க. அப்போ என்னென்னலாம் மாற்றுவாங்க, அதுக்கு ஆகிற காஸ்ட்டில் எது வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது, எது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸில் பண்ணுற செலவுகள் வந்து இதில் இன்க்ளூட் ஆகலை. உதாரணத்துக்கு கிளச் பிளேட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அதில் சேஞ்ச் பண்ணுற பார்ட்ஸாக இருக்கலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோ அதே மாதிரி எந்த ஒரு வியர் டியரும் நம்ம கொண்டு வரல. இந்த பிரேக் பேட்ஸ் பண்ணுறேன், டயர் மாற்றுறேன், ஸோ இதெல்லாம் கொண்டு வரல. வெறும் ஜென்ரல் சர்வீஸ் தான். ஓகே. ஸோ இப்போது இந்த டேட்டா நம்ம எப்படி எடுத்துருக்கிறோம் அப்படின்னா ஒரு பிராண்டுக்கிட்டையும் சர்வீஸ் சென்டர்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி அதிலிருந்து டிரைவ் பண்ண வேல்யூ தான் வந்து இது பிராண்ட்ஸு அண்ட் செக்மெண்ட்ஸு. ஸோ இது எப்படி நம்ம கோரிலேட் பண்ணலாம் சொல்லுங்கள். அதான் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா இந்த BS6 வந்ததுலேருந்து எடுத்துருக்கோம். அந்த டேட்டா தான் நமக்கு இருக்குது. அதுதான் இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கும் அது கொஞ்சம் மேட்ச் ஆகும். நம்ம ஏன்னா அங்கே டீலர்ஷிப்லேருந்து டேட்டா வாங்குறப்போ சர்வீஸ் சென்டரில். ஸோ BS6 வந்ததுலேருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் வந்த வெஹிக்கல்ஸ் இருந்த பிராண்ட்ஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஃபோர்டு போயிட்டாங்க, இருந்தாலும் ஃபோர்டையும் நம்ம உள்ள கன்சிடர் பண்ணிருக்கோம். ஏன்னா இன்னும் அவங்க BS6ல இருந்தாங்க ஆரம்பத்தில். இப்பயும் அவங்களோட சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது. ஏன்னா அதுவும் நிறைய பேருக்கு ஃபோட்டோ வாங்குறவங்க கேட்குறாங்க இதோட காஸ்ட் எப்படி இருக்குது, இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா ஃபியூல் டைப்பையும் உள்ளே வச்சிருக்கோம். அதாவது பெட்ரோல், டீசல், CNG எல்லாத்தையும் உள்ளே வச்சிருக்கோம். EVஸை கன்சிடர் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 to 4 இயர்ஸ் அந்த வந்ததில் செக்மெண்ட்ஸ் எப்படி பிரிச்சிருக்கோம்னா ஹேட்ச்பேக். இப்போ ஹேட்ச்பேக் அப்படின்னா நமக்கு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னு சொல்லுவோம். ஸ்மால் ஹேட்ச்பேக், ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இருக்குது. அது மாதிரி செடான் அப்படின்றப்போ நமக்கு ரெண்டே தான் இருக்குது. காம்பேக்ட் செடான் இல்லைனா எக்ஸிக்யூட்டிவ் செடான் சொல்கிறோம். அப்புறம் இந்த பெரிய செடான்ஸ் இருக்குது, அதை கொண்டு வர அதெல்லாம் ரொம்ப 30 lakh 40 lakh பட்ஜெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து SUVs. இந்த SUVs ஆர் கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ காம்பேக்ட் இருக்குது, மிட் சைஸ் இருக்குது, ஃபுல் சைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறப்போ இந்த MPVs இல்லைனா ஒரு MUV அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் கொண்டு வந்திருக்கோம். இப்படி 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம் பிராண்ட் வைஸ். கரெக்ட். ஸோ இப்போது எதெல்லாம் இந்த மெயின்டெனன்ஸில் கவர் ஆகுதுங்கிறத ஏற்கனவே சொன்னேன். பட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். ரீப்ளேசிங் பார்ட்ஸ் ஆர் ஃப்ளூயிட் காஸ்ட்ஸ். அதாவது நம்ம வந்து ஆயிலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நம்ம வைப்பருக்குரிய ஃப்ளூயிடாக இருக்கலாம், கூலண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலர் சர்வீஸ் பண்ணும்போது பண்ணுவாங்க. அது போக ஸ்பேர் பார்ட்ஸு ரெகுலராக பண்ணுற சர்வீஸில் சேஞ்ச் பண்ணுற ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கலாம். அதாவது ஆயில் ஃபில்டராக இருக்கலாம், ஏர் ஃபில்டராக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. லேபர் காஸ்ட்டு, ஸோ இதுக்கு தனியாக லேபர் காஸ்ட்னு ஒன்று போடுவாங்க, ப்ளஸ் GST. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு கம்பேரிசன் வந்து உங்களுக்கு வந்திருக்குது. அதை நான் சொன்ன மாதிரி ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஆயில் ஃபில்ட்ரு, ஃபியூவலோட ஃபில்ட்ரு, கூலண்ட்டு, வாஷர் ட்ரெயின் ப்ளக்கு, இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஃப்ளூயிட். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் உள்ள நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட வேல்யூ நாங்கள் சொல்கிற வேல்யூ வந்து ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ பைசா அப்படிங்கிறது தான் இந்த டேபிள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு 0.5 பைசே பெர் கிலோமீட்டர்னு வரும்போது உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு 5,000.
அப்போது எவ்ரி 10,000 நீங்கள் ஒரு காரை சர்வீஸ் கொடுக்குறீங்க, அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 50 பைசே பெர் கிலோமீட்டர்னு அந்த பிராண்டு சொல்லுது அப்படின்னா அது வந்து 5,000 rupees வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதுதான் மீனிங். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். அதை ரேங்கிங் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஹேட்ச்பேக்ஸ், அதாவது என்ட்ரி லெவலில் இருக்கிற ஒரு ஹேட்ச்பேக்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸாக இருக்கலாம். ஸோ அதில் மொத்தம் 10 பிராண்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட இந்த கேட்டகரியில் இருக்கிற கார்ஸ் வந்து இருக்குது, ரைட். அதில் டாப்பில் ரொம்ப அஃபோர்டபுள், கம்மியாக இருக்கிற மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கிற பிராண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரெனோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அவங்க வந்து 0.35 பைசேலேருந்து 0.5 பைசே, அதாவது 50 பைசே வந்து பெர் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கிறது நிசானு. 0.4 40 பைசே ஆர் 50 பைசே வந்து உங்களுக்கு பெர் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம். ஆமாம், இதில் நிசான்றப்போ அந்த டாட்சன் அவங்கள்ட்ட தான் இருந்தது, அதனால தான் அதையும் உள்ள ஹேட்ச்பேக்குங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்தது மாருதி சுசுக்கியில் அரீனா. மாருதியில் 2 இருக்குது, அரீனா, நெக்ஸா அப்படின்னு 2 இருக்குது. நெக்ஸாவில் வந்து ப்ரீமியம் கார்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. அரீனாவில் ஒரு என்ட்ரி லெவல் கார்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. அந்த அரீனாவில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 45 பைசேலேருந்து 55 பைசே வந்து பெர் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது 3rd பிளேஸில் இருக்குது. 4th பிளேஸில் ஃபோர்டு 45 பைசேலேருந்து 60 பைசே பெர் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 5th பிளேஸில் ஹுண்டாய் இருக்குது, 50 பைசேலேருந்து 60 பைசே பெர் கிலோமீட்டரும். 6th பிளேஸில் டொயோட்டா 50 பைசேலேருந்து 70 பைசே வரைக்கும் உங்களுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 7th டாட்டா 55 பைசேலேருந்து 70 பைசேக்கு உங்களுக்கு சார்ஜஸ் வருது. 8th சிட்ரானு 60 பைசேலேருந்து 70 பைசே பெர் கிலோமீட்டர் உங்களுக்கு அவங்க எக்ஸ்பென்ஸ் ஆகும். 9th பிளேஸில் மாருதி சுசுகியோட நெக்ஸா வந்து வருது. நீங்கள் பார்க்கலாம், மாருதி வந்து சீப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பட் இருந்தால் கூட நெக்ஸா வந்து 9th பிளேஸ், அதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சர்வீஸ் காஸ்ட் தான் அப்படின்னு கூட சொல்ல முடியும். 60 பைசேலேருந்து 75 பைசே வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் பெர் கிலோமீட்டருக்கு. நெக்ஸ்ட்டு அஃப்கோர்ஸ் ஃபோக்ஸ்வேகன் அண்ட் ஸ்கோடா 65 பைசேலேருந்து 80 பைசே வரைக்கும் உங்களுக்கு செலவாகுது. அப்போது த டாப் மோஸ்ட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் த ஹையஸ்ட் மெயின்டெனன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 55 பைசா, அதாவது ஒரு 5000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. அதாவது 35 பைசாங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. த ஹையஸ்ட் வந்து 65 பைசா. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒரு 0.3, அதாவது 30 பைசே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து வருது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்ன அப்படின்னா செடான். ஸோ செடானில் அஃப்கோர்ஸ் கார்ஸ் வந்து கம்மி தான். இது வந்து ஒரு காம்பேக்ட் செடானாக இருக்கலாம், இல்லை ஒரு டி செக்மெண்ட் செடானாக இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். கரெக்ட். ஸோ அதில் ஒரு 7 பிராண்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்பர் 1ல என்ன இருக்குது அப்படின்னா ஃபோர்டு, அதாவது ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுல ஃபோர்டு இருக்குது. 45 பைசேலேருந்து 60 பைசே பெர் கிலோமீட்டர் உங்களுக்கு செலவாகும். செகண்ட் பிளேஸில் ஹுண்டாய் இருக்குது, 50 பைசேலேருந்து 60 பைசே வந்து உங்களுக்கு செலவாகுது. ஹோண்டா 50 பைசேலேருந்து 65 பைசே பெர் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். மாருதி சுசுகியில் அரீனா 50 பைசேலேருந்து 70 பைசே வரைக்கும் 4th பிளேஸில் வந்து அது உங்களுக்கு வந்திருக்கு. 5th பிளேஸில் டாட்டா வந்து 55 பைசேலேருந்து 75 பைசே வரைக்கும் உங்களுக்கு பெர் கிலோமீட்டர் செலவாகும். 6th பிளேஸில் டொயோட்டா 55 பைசேலேருந்து 75 பைசே வரைக்கும் உங்களுக்கு பெர் கிலோமீட்டர் செலவாகுது. அடுத்து அஃப்கோர்ஸ் ஃபோக்ஸ்வேகன் அண்ட் ஸ்கோடா 65 பைசேலேருந்து 80 பைசே வரைக்கும் உங்களுக்கு செலவாகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த எஸ்யூவிஸ்ல கிராஸ் ஓவர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 15 பிராண்ட் இருக்கு. இருக்கிற பிராண்டே அவ்வளோதான். எஸ்யூவி மோகம் அப்படிங்கிறது டிமாண்ட் இருக்க எல்லா பிராண்டும் போட்டுட்டு அவங்ககிட்ட வந்து எஸ்யூவில பிராண்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 15 பிராண்ட் இருக்குது. ஸோ இதில் யார் சீப்பஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ அஃப்கோர்ஸ் ரெனோ தான் இருக்குது. இது வந்து நமக்கு ₹0.35 பைசேலேருந்து 50 பைசே வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நிசான், அதாவது நம்ம மேக்னைட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 40 பைஸ்லேருந்து 50 பைசே வரைக்கும் இருக்குது. 3rd பிளேஸில் ஹுண்டாய் இருக்குது. இது வந்து 50 பைஸ்லேருந்து 70 பைசே வரைக்கும் இருக்குது. 4th பிளேஸில் ஃபோர்டு இருக்குது. அது 55 பைஸ்லேருந்து 70 பைசே வரைக்கும் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹுண்டாயும் ஃபோர்டும் ஈக்குவல் ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் 5th பிளேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு மாருதியோட அரீனா இப்போ தான் உள்ளே வருது, அதாவது வந்து பிரெஸா. ஸோ இது வந்து 55 பைஸ்லேருந்து 75 பைசே வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கியா, இது வந்து 60 பைஸ்லேருந்து 70 பைசேல வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7th பிளேஸில் நமக்கு ஹோண்டா இருக்குது. இது வந்து 60 பைஸ்லேருந்து 80 பைசே வரைக்கும் இருக்குது.
அடுத்து பார்த்தோன்னா எம்ஜி, அவங்க இப்போ தான் உள்ளே வராங்க. ஏன்னா இவங்கள்ட்ட டேரெக்டாகவே நமக்கு அந்த ஏஸ்டர் தான் இருக்குது. ஸோ இது வந்து 60 பைஸ்லேருந்து 80 பைசே வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாருதி சுசுகியோட நெக்ஸா. ஸோ இது வந்து நமக்கு 55 பைசேலேருந்து 90 பைசே வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா 10th பிளேஸில் சிட்ரியான் இருக்குது. இவங்க வந்து 60 பைஸ்லேருந்து 80 பைசே வரைக்கும் இருக்காங்க. 11th பிளேஸில் டொயோட்டா வருது. 55 பைசேலேருந்து 90 பைசே வரைக்கும் ஆகுது. 12th பிளேஸில் மஹேந்திரா இருக்குது. இது 60 பைஸ்லேருந்து 90 பைசே வரைக்கும் இருக்குது. 13th பிளேஸில் தான் டாட்டா வருது. இது 60 பைஸ்லேருந்து 1 ரூபி 10 பைசே வரைக்கும் போகுது. ஐ திங்க் இது வந்து நம்ம அந்த ஹாரியர் சஃபாரிக்கு அவரோட காஸ்ட்டு. நமக்கு அடுத்தது 14th பிளேஸில் நமக்கு வந்து Volkswagen Skoda இருக்குது. இவங்க 65 பைசேலேருந்து இவங்களுமே 1 ரூபி 10 பைசே வரைக்கும் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் டாட்டாவும் Volkswagenம் ஆல்மோஸ்ட் அந்த இதில் ஈக்குவலாக இருக்குது. நமக்கு லாஸ்ட் பிளேஸ், அதாவது 15th பிளேஸில் நமக்கு ஜீப் பிராண்ட் இருக்குது. இவங்க வந்து ஸ்டார்டிங்கே 75 பைசேலேருந்து 1 ரூபி அண்ட் 20 பைசே வரைக்கும் போகிறாங்க. அதாவது மினிமம் ஒரு சர்வீஸுக்கு 12,000 ரூபாய் செலவாகும். ஸோ நம்ம எஸ்யூவி இல்லை கிராஸ் ஓவர் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்க ரெனோவுக்கும் லாஸ்ட்டாக இருக்க ஜீப்புக்கும் மினிமமாக நமக்கு 35 பைசேலேருந்து 75 பைசா, ஆல்மோஸ்ட் 4,000 ரூபாய் ஒரு பேஸாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹையஸ்ட்டாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பைஸ் போகுது. அதாவது 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஜென்ரல் சர்வீஸ்க்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோன்னா இந்த எம்பிவி சொல்லலாம். ஸோ இதில் வந்து வெறும் 5 பிராண்டு தான் இருக்குது. அதாவது ரெனால்ட்டில் இருக்கிற நம்ம அந்த ட்ரைபர். ஸோ அகெயின் ரெனோ தான் அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதுவுமே 35 பைஸ்லேருந்து 50 பைஸ் ஆகுது. அதாவது ரெனால்ட்டில் வந்து பார்த்தா ஹேட்ச் ஆகட்டும், எஸ்யூவி ஆகட்டும், எம்பி ஆகட்டும், ரொம்ப சீப்பாக. ஏன்னா எல்லாமே 1 லிட்டர் இன்ஜின் சார். ஆயிலேருந்து எல்லாமே லெவல் கம்மி தான். ஸோ காஸ்ட்டும் கம்மியாக தான் ஆகும். இதுவுமே 35 பைஸ்லேருந்து 50 பைசா தான் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து நமக்கு மாருதி சுசுகியோட அரினா இல்லை நெக்ஸா ரெண்டுமே சொல்லலாம். இது வந்து 55 பைசேலேருந்து 75 பைசே ஆகும். அதாவது இது வந்து எர்டிகா இல்லை XL6. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம மஹேந்திரா இருக்குது. இதில் ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் இருக்குது, அந்த மராசோ. அது இப்பயும் இருக்குன்றாங்க. ஸோ அதோட காஸ்ட்டை வந்து ஆவரேஜாக 60 பைஸ்லேருந்து 80 பைசே வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபோர்த் பிளேஸில் கியா இருக்குது. இது அந்த கேரன்ஸ் இல்லை கார்னிவல் சொல்லலாம். மினிமம் 60 பைஸ்லேருந்து 85 பைசே வரைக்கும் ஆகுது பெர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 5th பிளேஸில் நம்ம டொயோட்டா சொல்லலாம். இதுதான் அந்த இனோவா கிறிஸ்டார் ஹை கிராஸ் சொல்லலாம். நம்ம இது வந்து 55 பைசேலேருந்து 90 பைசே வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்குமே ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஸ்டார்டிங் வேரியண்ட்லேருந்து நம்ம டாப்பில் இருக்கிற ஹை கிராஸ் வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்வே எல்லாமே நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு ஜென்ரல் சர்வீஸ் எவ்ரி இயர் பண்ணுறது, ஒரு 10,000 கிலோமீட்டர் 5,000 கிலோமீட்டரில் பண்ணுறது, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆர் 50 or 60,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போது இந்த கம்பேரிசன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு செக்மெண்ட்லேயும் பார்க்கும்போது ஒரு கார் ஒரு சில இதில் மேலே இருக்கும், ஒரு சில இதில் கீழே இருக்குது. மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பட் ஒரு சில இதில் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாம் சஃபுல்லாகி தான் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க, எந்த செக்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஜினோட சைஸை பொறுத்து ஆயிலோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்தும் இது மாறும். சரியா? ஸோ இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.